காய்ஸ் மீன் மாடிச்சு காய்ஸ். நல்லா போட்டோன்னே ஒரு ஜிலேபி ஒன்று மாடிச்சு. நல்லா சைஸானது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கும் மீன். நல்லா இருந்திருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாது. காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபிஷிங் வீடியோ போட போகிறோம். முறையாக நம்ம ஏரியில் போட போகிறோம். அங்கே நல்லா பெரிய பெரிய விரல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஃப்ராகில் மாட்டுமான்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் புழுன்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் ஜிலேபி மீனுக்காக. நானும் மச்சானும் போகிறோம். அவரை காட்டுற பாருங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் தான் மன்மத குஞ்சு. இவர் வீடியோவை அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரிக்கு வந்தாச்சு. இந்த ஏரிக்கு தான் மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி. இந்த ஏரியில் இது வரைக்கும் ஃப்ராகில் மாட்டுமான்னு தெரியல. அதான் போயிட்டுருக்கோம். மச்சான் வந்து கை தூண்டிட்டு போயிட்டுருக்கான் புழுன்னு ஓடிக்கிட்டு. இங்கே ஜிலேபி நல்லா டப்பு டப்புன்னு அடிக்கும் காய்ஸ். மீன் கிடைக்குதான்னு தெரில, நமக்கு கிடைக்குமான்னு தெரில, அவனுக்கு கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. மச்சான் தூண்டி போட்டிருக்காரு. மச்சான் திரும்பி மூஞ்ச கட்டியா, ஹாய் கட்டியா, ஹாய் கட்டாரு பாருங்க. தூண்டி போடுறாரு. இப்போ ஒரு ஜிலேபி மாட்டுன்னு சொல்கிறாரு, உடனே மாட்டுன்னு சொல்கிறான். மாட்டுமான்னு தெரில, பார்க்கலாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னு தெரியும், மச்ச ஒரு மீனை பிடிச்சிட்டான். ஜிலேபி தூக்கி ஆட்டினால பாருங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு மீன் போட்டோடனே பிடிச்சிட்டான். அவங்க மாட்டுது, நமக்குன்னு சிக்குதே, தூங்குது ஸ்டிக்கு. ஏன்னா அங்கே ஒரு அங்கே ஒரு இடம் இருக்குது, வெள்ளை வெள்ளையாது பறவை நிற்கிது பார்த்தீங்கன்னா. அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் அந்த குளம் இருக்கும். அந்த குளத்துலலாம் ஸ்டிக்கு போட்டால் மாட்டோம். அங்கெல்லாம் போட்டால் காற்றடிக்குது மாட்டில். மச்சான் முறையாக ஒரு ஜிலேபி பண்ணி பிடிச்சிட்டான். போட்ட உடனே பிடிச்சிட்டான். நமக்கு இதான் என்ன கதைன்னு தெரில. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியல கடைசியில். காய்ஸ் மச்சான் பிடிச்ச மீனை பாருங்கள். முதல் மீன் நல்லா சைஸான ஜிலேபி ஒன்று. இந்த இடத்தான் போட்டிருக்காப்புல. நம்மளும் கீழே இறங்கி வந்து சரி நானும் ஸ்டிக்கு தூண்டி போகிறேன்டா, கை தூண்டி போகிறேன்டா கூடுறான்ட்டு இறங்கி வந்துவிட்டோம். அங்கே ஒரு தூண்டிருக்கு, ஆள் ஒன்று போட போகிறோம். நம்ம மீன் பிடிச்ச காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மச்சான் 2 மீன் பிடிச்சிருக்கான். 2 சைஸான மீன் உங்களுக்கு தெரியும், உள்ளே இருக்குது பாருங்கள். வேறு மீன் இன்னொரு மீன் பிடிச்சா அது வந்து மிஸ் ஆகி கீழே வந்துருச்சு. வீடியோ செல் எடுக்கிறதுல கீழே வந்துருச்சு அது. அதனால் சைஸான மீன். இப்போ நம்ம வந்து ஃப்ராக் போட அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். திரும்ப அங்கே வந்து போடுற பாடு இருக்கும் ஜிலேபி பிடிக்கிறதுக்கு. இன்றைக்கி எது கிடச்சாலும் வருவலை தாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வந்துருக்கோம் காய்ஸ். நல்லா பாருங்கள். அதை எடுத்து பாருங்கள். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வந்துருக்கோம். நம்ம ஊர் அங்கே தான் இருக்குது. அது எது பாருங்கள், இந்த டவர் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லாஸ்ட் வந்துருக்கோம். அப்படியே சுற்றி இப்படி வந்துருக்கோம். இந்த இடத்த மீன் பிடிக்க போகிறோம். மீன் இருக்கான்னு தெரில, அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீன் பிடிக்கல, 2 ஸ்ட்ரைக் மிஸ் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாட்டிக்கிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். தண்ணியில் இறங்கி ஒரு மாதிரி ஆகிடுச்சி. வச்சா தான் அங்கே பிடிச்சிட்ருக்கான். ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அது எல்லாம் மஞ்சள் எடுத்து அங்கே பிடிச்சிட்ருக்கான். அது எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு தெரியல. நாங்கள் பார்க்கலாம். நமக்கு ஒன்று மீன் கூட மாட்டல. அவன் மேலே வச்சு பொறுத்து சாப்பிட்லாம்.